போதனையும் ஜெபம், போதனையும் சிக்ஷையும், இந்த ரெண்டையும் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் உங்கள் பிள்ளைகள் தறிக்கெட்டு போக மாட்டார்கள். அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை திசை கெட்டு போக விட மாட்டார். இது ஆதி உபாகமத்தின் காலத்திலேயே அதை ஆவியானவர் பேசியிருக்கிறார். எனவே என்றைக்கு சத்தியம் மறக்கப்படுகிறதோ, சத்தியம் என்றைக்கு உங்களை விட்டு ஈடுபடுகிறதோ, அன்றைக்கு பிரச்சனைகள் அதிகம், பாடுகள் அதிகம், போராட்டங்கள் அதிகம். உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18 21 வசனம் வரை எல்லா பெற்றோரும் கவனிக்க வேண்டும், பிள்ளைகளும் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்கிறது, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும். அப்படியானால் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். அதைத்தான் நான் சிக்ஷை என்று சொன்னேன். அதுக்காக முழங்கால் போட சொல்றதில்லை, பட்டினி போடுறதில்லை. ஆவியானவரோட சொல்லுவார் எப்படியெல்லாம் சிக்ஷிக்க வேண்டுமோ. தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், வார்த்தை கவனிங்கள், தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், 21:19, இது மோசையின் நியாயப்பிரமாணம். அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய். இன்றைக்கு நம்ம என்ன தெரியுமா, நாம் மூடி மறைக்கிறோம். பிள்ளைகள் தவறு பண்ணுகிறார்கள். அதே ஒன்று பரலோ தேவனிடத்துல சொல்லுங்க, ஊழியரிடத்துல சொல்லுங்க, பெரியோரிடத்துல சொல்லுங்க. அந்த வாசலுங்கிறது அவன், கவனியுங்கள், அவ்விடத்து வாசலுக்கு அவனை கொண்டு போய் அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை பிடித்து. இன்னைக்கு என்ன சொல்றோம், நம்முடைய பிள்ளை யாரோ அவன் சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிடுறோம். அது தேவையற்ற ஒன்று. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. திருச்சபையில பார்க்கிறேன், ஒருவர் உங்கள் பிள்ளைக்கு சொல்லும் போது அது சரியா, நன்மையா, தீமையா, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, அவன் தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமல் போனால், அதுக்கு ஒரு வார்த்தை போட்டு, துஷ்ட பிள்ளைகள். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையை மாற வேண்டுமானால் ஜெபம், முயற்சி, தேவ சமூகம், அந்த பிள்ளை நடத்த வேண்டிய அந்த சிக்ஷை செய்து பாருங்கள். அந்த வார்த்தை சொல்கிறது, எங்கள் உபாம் 21:20 எங்கள் மகன் அடங்கா துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேட்பதில்லை, பெருந்தீனிக்காரனும் குடியினமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோட சொல்லுவார்களாக. இதுல வெட்கமே இல்லையே. இன்றைக்கு நாம் மூடி மறைக்க விரும்புகிறோம். அது நல்லதுதான், மூடி மறைப்பது அது விவேகமானது, மகிமையானது. ஆனால் அது அவசியம் இல்லாதது. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பெருந்தீனிக்காரனும் குடியினமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. 21ஆம் வசனம், உபாகமம் 21:21. இது நடைமுறைக்கு ஒத்து வராது. கவனிங்கள், ஆண்டு சொல்லுகிறார், அவன் சாகும்படி அந்த பட்டணத்தின் மூப்பர் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். அவன், இதனுடைய விளைவு என்னவென்னா, தீமையை உன் நடுவிலிருந்து கர்த்தர் விலக்கி போடுவார். உன்னுடைய கருத்து என்னவென்றால், இதை பார்க்கிற கேட்கிற மற்றவர்கள் பயப்படுவார்கள். இது அப்படி செய்யணும்னு சொல்லலை. கவனிங்கள், இன்றைக்கு நான் அதற்கு மாற்று வழியாக ஜெபியுங்கள், போராடுங்கள், உபவாசியுங்கள், அவனோடு கூட பேசுங்கள். முயற்சி பிளஸ் போதனை பிளஸ் உங்கள் ஜெபங்கள், இது 3 செஞ்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் வருங்காலத்துல, அன்பானவர்களே, இந்த தேசத்துல மிகப்பெரிய தேவமணியாக இருப்பார்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதை நீங்கள் செய்ய தவறும் போது தேவன் உடைய கோபாக்கினைக்கு ஆளாவார்கள். 1 சாமுவேல் 2:25. அது மட்டுமல்ல, என்னாகமம் 25:1 சொல்லுகிறது, அவர்கள், அந்த வார்த்தை, மோவாபின் ஜனங்களோடு கூட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதெல்லாம் எதற்கு, என்ன காரணம்? சரியான போதனை. இன்னைக்கு இந்த போதனையை விரும்புகிற மக்கள் யாருமே இல்லை. பெற்றோரின் போதனை கேட்பதில்லை, போதகரின் போதனை கேட்பதில்லை, முதியோரின் போதனை கேட்பதில்லை. they don't want to listen. இது பைத்தியமா தெரியுது. என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பைத்தியம், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இல்லை அன்பானவர்களே, இதுதான் வாழ்வு, இதுதான் மேன்மை, இதுதான். அன்பானவர்களே, இதே உலகத்துல இன்னொரு
மகன் இன்னொரு குடும்பம் இருக்கிறது. அது ஆரோனின் மகனாகிய பினகாஸ். யோசித்து பாருங்கள், அந்த அந்த ஆரோனின் குமார் இன்னும் அதே குடும்பத்துல பிறந்த இன்னொரு ஆள். பக்தி வைராக்கியம், ஜனங்களுக்காக பாவம் செய்கிற மக்கள் மேல ஒரு ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்தான். வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த ஜீல் ஃபார் காட். பள்ளியில் அது மாதிரி வளருங்க, பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய், தேவனுக்கென்று அந்த வைராக்கியம். ஒரு காம்ப்ரமைசிங், அந்த பெயர் கூட பாருங்களேன், கிறிஸ்துவ பேரே இல்லை, எல்லாம் ஒரு பொதுவான பெயர்கள். அதாவது தங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறியட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல வேதாம பெயர்களை வையுங்கள், மிஷினரி பெயர்களை வையுங்கள், ஊழியக்காரன் பெயர்களை வையுங்கள். விரும்புங்கள், என் பிள்ளை இப்படி ஒரு ஒரு மிஷினரியா வரணும். இன்றைக்கு இருக்கிற கடந்து போன எவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மிஷினரி பெயர்களை பயன்படுத்துங்கள். என் பிள்ளை கூட ஒரு வில்லியம் கேரியாய், என் பிள்ளை ஒரு ஹட்சன் டெய்லராய், என் பிள்ளை ஒரு கேத்தரின் குல்மானாய். ஜெபியுங்கள். நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த எத்தனை பேர் தேவமணிகள், அவருடைய பெயர்களை வையுங்கள். அது உங்களுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறது. பினகாசுக்கு சொல்லும் போது அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய விளைவு தெரியுமா? அந்த பக்தி வைராக்கியம் அவனுக்கும் அவனுக்கு பின்புறுகிற அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். பிள்ளைகளை வைராக்கியத்தோடு வளருங்கள். முதல்ல நீங்க வைராக்கியத்தோடு இருங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ். இன்னைக்கு பெற்றோருக்கு அந்த வைராக்கியம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, பெற்றோரை ஆராதிக்கிறதில்லை, கரை தட்டுவதில்லை, ஆலயத்துக்கு நேரத்தோட பிள்ளைகள் இப்படி இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அதே குடும்பத்துல பிறந்த ஒருவன் தன் தேவனுக்காக பக்தி வேறு, பக்தி வைராக்கி வேறு. ஞாயிற்றுக்கிழமை போறது பக்தி, வேத பாடத்துக்கு போறது வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமை போறது பக்தி, ஆனா வேத பாட ஜபத்துக்கு ஒரு வைராக்கியம். நாம் வசிக்கிற இந்த இந்தியா எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது. விடனோ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் வைராக்கியத்தோடு இருங்க. வேதம் சொல்லுகிறது, அது அது அவனுடைய விளைவு என்னவென்றால், உங்களுக்கும், கவனிங்க, அவனுக்கு பின்பு உங்கள் சந்ததிக்கும் அது நித்திய ஆசீர்வாதமா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பெற்றோர்களே, நீங்க ஆசீர்வாதிப்பீங்க. அந்த வார்த்தையில பாருங்கள், அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும். என்னாகமம் 25 வசனம். அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் அது நித்திய ஆசீர்வாதமாக உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தற்காலிகமானது, ஆனால் தேவன் கொடுக்கிற நித்தியமானது. அதற்கு மூலதான் நீங்க தான், நான் தான். என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய வைராக்கியம். இந்த வார்த்தையை நான் 100 முறை திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு பின்பு. எனக்கு யோசித்தீங்களா? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு பின்பு என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், என் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க. உங்க பிள்ளை எப்படி இருக்க வேணும்? உங்களை விட மேன்மையாய், உங்களை விட தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். உங்கள் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதா இருக்க வேண்டும். இதைத்தான் யாக்கோபு சொன்னான். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உங்களுடைய பிள்ளை ஆசீர்வாதம் பெருசா இருக்கணும். விரும்புங்கள். நண்பு பெற்றோர்களே, என் பிள்ளை என்னை விட பெரிய ஆளா இருக்கணும். வசனத்தில், வாழ்வில், கிருபையில், உயர்வில், அந்தஸ்தில், பொருளாதாரத்தில் என்னை விட. அதுதான் தேவன் சொல்கிறார், அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும். நீ நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. எப்படி இருக்கும் சந்ததி? வேதம் சொல்கிறது, நித்திய ஆசாரிய பட்டத்துக்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். நித்திய ஆசாரிய பட்டம், இத்தனை பெரிய மேன்மை. நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறையான் உன் பேம் பேசப்படும். நீ நிறைய பேருக்கு புரியல. நித்தியமாய். அது மட்டுமல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை, அதை நீங்கள் சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால், தேவன் தந்த வாய்ப்பு, தேவன் தந்த சந்தர்ப்பங்கள், தேவன் தந்த உரிமைகளை சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால், அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் சந்ததியையும் பாதிக்கும். இன்னொரு வார்த்தை, 1 சாமுவேல் 3:13, நீங்காத நியாய தீர்ப்பு. என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, அன்பு பெற்றோர்களே, நல்லதை செய்யுங்கள், நல்லதையே செய்யுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள், தேவனுக்கு முன்னுரிமை தாருங்கள், ஆலயத்துக்கு முன்னுரிமை தாங்க. திரும்ப சொல்லுகிறேன்,
உங்கள் தவறு, வேதம் சொல்லுகிறது உங்கள் பாவத்து நிமித்தம். அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டது 1 Samuel 13 அடக்காமற் போன பாவம். நீ சொல்றீங்களா? அது பெண் பிள்ளையா இருந்தால் ஆண் பிள்ளை, இந்த உடை சரியில்லை, இந்த அலங்காரம் சரியில்லை, இந்த வாலி பையனை இந்த இந்த கோலங்கள் சரியில்லை. பாருங்க, அவன் தலை வெறிச்சு போட்டு, அவன் கம்மல் போட்டு, கடக்கன் போட்டு, வளையம் போட்டு, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை மாதிரி இல்லை. சபைக்கு அவன் போட்டு வர அந்த ட்ரெஸ் கூட அதுல ஒரு ஒழுங்கான ஒரு ட்ரெஸ்ஸே இல்லை. அதுக்கு அந்த வாசகங்கள்லாம் அநாகரிகமான வாசகங்கள். கவனியுங்கள், உங்கள் பிள்ளையை அடக்காமற் போனால் அடுத்த வார்த்தை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்காது, நீ கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு. நண்பு பெற்றோர்களே, அது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்காத நித்திய தண்டனை. எனவேதான் அடிக்கடி திருமறை சொல்கிறது போதியுங்கள், அடுத்து ஜெபியுங்கள், 3 சிற்றியுங்கள். அதில் போட்டிருக்குது, அதாவது அந்த தண்டிக்கிறார், எபிரேயர் 12:6. அன்பு கூறுகிறார், சிற்றிக்கிறார், அடுத்து தண்டிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்திலே சிறப்பான பிள்ளைகளாய், தேசத்தை அசைக்கிற பிள்ளைகளாய், தேசத்தை தலைகளாய் மாற்றுகிற பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். திரும்ப சொல்லுகிறேன், ஜெபியுங்கள், போதியுங்கள், சிற்றியுங்கள். அந்த வார்த்தை சொல்லுகிறது சிற்றை கிடையாமல் இருந்தால், நீங்க சிற்றிக்காமல் இருந்தால், வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:8, வேசியின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் பிள்ளைகளும் என் பிள்ளைகளும் சமுதாயத்தில் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக ப்ளீஸ் ரிமெம்பர், நினைவு கூறுங்கள், தேவன் தந்த பிள்ளைகள். நான் சொல்ல வந்த அடுத்த கடைசி குறிப்பு என்னவென்றால், ஹவு டு இம்ப்ரூவ். இது எப்படி இதை நாம் சரி பண்ணுவது, இதில் எப்படி முன்னேறுவது? திருமறை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:10, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் அவன் சாவான். இது நல்ல வார்த்தை இல்லை. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு வார்த்தை ரோமர் 2:4, தேவதயவு குணப்படும்படி உன்னை ஏவும் போது அதை ஏற்றுக்கொள். தேவதயவு உன்னை குணப்படும்படி அந்த பாதைகள், நோக்கங்கள், அது உங்களோடு பேசும்போது வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு அநேகர் அந்த தேவ தயவு என் வாழ்க்கையில வரும்போது அதை நான் சரியா பயன்படுத்தலை. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் சொல்ற வார்த்தை. தேவ தயவு, த கைண்ட்னஸ், த ஃபேவர் ஆஃப் காட், த கம்பேஷன் ஆஃப் காட் எனக்கு காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இன்னும் குணப்பட, இன்னும் சரியாக தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற, அதை நான் அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, நேடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, எவ்வளவு தப்பு பண்றேன், என் ஆண்டு ஒன்றும் பண்ணலையே. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, இவ்வளவு தவறு பண்றாங்க, அநியாயம், அக்கிரமம், அசுத்தம், காமவிகாரம், இச்சை, பொருளாசை, அடுத்தவர்களை அபகரிப்பது, அடுத்தவர்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணுவது. வேதம் சொல்லுகிறது, அது அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தம், இவைகளின் அசட்டை பண்ணும்போது வேதம் சொல்லுகிறது ரோமர் 2:5, மனக்கடினம், குணப்படாத இருதயம், நீதி உள்ள நியாய தீர்ப்பு, கோபாக்கினை, நீயே அதை குவித்துக் கொள்ளுகிறாய். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களே குவித்துக் கொள்ளாதீங்க. வேதம் சொல், நீதி உள்ள தீர்ப்பு, கோபாக்கினை, உனக்கே நீ அதை குவித்துக் கொள்ளாதே. பி அவேர் ஆஃப் இட். எனவேதான் வேதம் சொல்கிறது எபிரேயர் 3:13, உங்களை ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி. இந்த பாவம் வரும்போது ஒரு கடினம். நீங்க நிறைய பேர் பார்த்தா என்ன, செஞ்சா என்ன, பார்த்துக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார், நரகதான் அனுப்பட்டும், தண்டனை வரட்டும், ஒரு ஊழியை சொல்லுங்கிறார், நரகம் தான் நான் ரெடியா இருக்கிறேன்.
எல்லாத்துக்கும் நான் ரெடியா, நரகத்துக்கு ரெடியா இருக்கிறேன், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறேன். துணிகரமான வார்த்தை. என் வேதம் படிக்கிறது இல்லையா? அதெல்லாம் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஜெபம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்படியே போனா வாழ்க்கை எப்படி முடியும்? இப்படி போனாலும் பரவாயில்லை. திரும்ப சொல்லுகிறேன், கவனி, அந்த வசனம் போட்டிருக்குது, அதாவது கடினப்பட்டு போகாதபடி. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் எபிரேயர் 6 வாசிக்கிறோம். தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணிருக்கிறார். பரமை ருசி பார்த்திருக்கிறீங்க, பசுத்தாவை பெற்றிருக்கிறீங்க, நல்வார்த்தையை அனுபவிச்சிருக்கிறீங்க. இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ஓரளவுக்கு டேஸ்டட். ஆனால் அதை மறுதளித்து விட வேண்டாம். அன்புவாலிய பிள்ளைகளே, மறுதளிக்காதீங்க. வேதம் சொல்கிறது, அவர்களே குமாரனை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார். If you don't teach your children, உங்கள் பிள்ளையை சரியா நடத்தலைன்னா வேதம் சொல்கிறது, அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கவனியுங்கள். பாயிண்ட் அவுட் தர் மிஸ்டேக்ஸ். உடைய குறைகளை சொல்லுங்கள். அடுத்து ஒன்று சொல்ல வேண்டாம், அவங்கள்ட்டே சொல்லுங்க. ஒரு வியாதி இருக்கிறது, டாக்டர் நம்மகிட்ட தான் சொல்றாரு, மகனே இந்த உனக்கு இந்த பலவீனம் இந்த வியாதி. அதுக்காக டாக்டர் என்னை குறை சொல்றாரு அர்த்தம் இல்லை. எங்கிட்ட தானே சொல்றாரு. உடனே சொல்லுங்க, பாயிண்ட் அவுட். நான் சொல்ல அந்த வார்த்தை பாயிண்ட் அவுட். கவனியுங்கள். 2வது ரெஸ்டோர் தான், அவளை புதுப்பியுங்கள். அப்படி புதுப்பிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில அது புதுப்பிக்கவே முடியல. அநேகரை பார்த்திருக்கிறேன், தவறு செய்தவர்கள் திரும்ப மனஸ்தாப்படுற மாதிரியா இருக்குது. ஆனா திரும்ப அதே தவறு. நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க நினைக்கிறாங்க இவரை ஏமாத்துறோன்னு. இல்லை, தவறு செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், திரும்பவாக அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அது உங்களுக்கே ஆக்கினை தீர்ப்பு. நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6 வசனம். நல்வார்த்தையை அனுபவித்தவர்கள், உலகத்தின் பலங்கள், அதாவது நித்தியத்தை அனுபவிச்சவங்க, அன்பானவர்களே, விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் அப், விட வேண்டாம். முடிவாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். சாமுவேல் 1 சாமுவேல் 3:15. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலய கதவுகளை திறந்தான். ஏலிக்கு தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். ஆனால் ஏலியோ, சாமுவேலே, என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். ஆனால் ஏலியின் கடைசி அவன் வாழ்க்கையில் கூட பாருங்க, ஒரு மனம் திரும்புதல், ஒரு உணர்வு. அந்த உணர்வு என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னிடத்துல சொன்ன காரியத்தை எனக்கு மறைக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் சொல்றாரா, நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நானும் என்னை பார்த்து நீ வந்தியா, உன்னை பார்த்து நான் வந்தேனா, நான் எவ்வளவு சீனியர், நான் ரெவரண்ட், பிஷப், டாக்டர். ஆனால் ஏலி சொன்ன வார்த்தை, அதை எனக்கு மறைக்க வேண்டாம். அதற்கு அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நலமான செய்வாராக. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் சொன்னான். நாளின் செய்தி கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, அன்பான பெற்றோர்களே, அன்பான வாலிப பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1:23. கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், அப்பொழுது தேவன் அவருடைய ஆவியை அருளுவார், ஆசீர்வாதங்களை அருளுவார், நன்மைகளை அருளுவார், மேன்மைகளை அருளுவார், உயர்வை அருளுவார், எல்லா காரியங்களை அருளுவார். அது மட்டுமல்ல, அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பெற்றோர்களே, நீதிமொழிகள் 13:24. இந்த உலகத்துக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அன்பாயிருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆரம்பத்தில் சொன்னேன், அதிகமான அன்பு நல்லது, ஓவச்சல் இருக்கக்கூடாது, கண்டிப்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், அங்கே சத்தியம் இருக்கணும். அன்பாவுடைய ஆரம்பத்தில் சொன்னதில் போதனை, ஜெபம், உங்கள் முயற்சி, இது 3ம் இருக்கும்போது வேதம் சொல்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை செய்ய தவறும் போது, நீதிமொழிகள் 29:15. அன்பானவர்களே, அது தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அதை 29:17. சிற்றை செய், போதி, ஜெபம் பண்ணு, அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் ஆனந்தம் கொடுக்கிற பிள்ளைகளாக,
ஆசீர்வாதம் கொடுக்கிற பிள்ளைகளாக, பரலோகத்துக்கு நன்மை கொடுக்கிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் மாற உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். திருமறை சொல்கிறது, அன்பானவர்களே, இட் இஸ் நாட் டூ லேட். இன்னும் காலம் தாமதமாகவில்லை. இன்னும் கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார், வாழ்வு கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்கிற வார்த்தை நீதிமொழிகள் 13:24, நீதிமொழிகள் 19:18, நீதிமொழிகள் 29:15. கடைசியாக, அன்பானவர்களே, சிற்றை செய்யுங்கள், போதியுங்கள், முயற்சி பண்ணுங்கள், ஆறுதல் உண்டாகும், உங்கள் ஆத்மாவுக்கு ஆனந்தம் உண்டாகும். சில குடும்பங்களில் ஆறுதலும் இல்லை, ஆனந்தமும் இல்லை. காரணம், வளர்ப்பு சரியில்லை, சரியான போதனை. தன் இஷ்டத்தில் விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறது. வெட்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக அல்ல, விளைச்சலை கொடுக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகள் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, புத்தி இல்லாத புத்திமதி அல்ல, புத்தியோடு சேர்ந்த புத்திகள். இந்த அநேக குடும்பங்கள் இருக்கிற கண்ணீர், போராட்டம், பாடு, கலக்கம், இவளுக்கு காரணமே அநேக நேரங்களில் நாங்கள் தான். நடக்க வேண்டிய வழியில், போதிக்க வேண்டிய நிலைகளில் we fail Lord. பெற்றோர் நாங்களே அதை இழந்து போனோம். ஆண்டவரே, அதிகப்படியான அன்பு, அதிக அக்கறை இல்லாத வாழ்க்கை, நாங்களே எங்களுக்குள்ளே சரியான தீர்மானம் இல்லை, தெளிவில்லை. ஆண்டவர், நாங்கள் நல்ல பெற்றோர்களாய், எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, வருங்கால இந்தியாவை மாற்றுகிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் மாறட்டும். ஒவ்வொரு தாயும் அன்னாளை போல மாற்றும், ஜெபிக்கிற தகப்பனாய் மாற்றும். ஏலி ஒரு ஊழியன்தான், ஆசாரிய குடும்பத்தை பிறந்தவர், 40 ஆண்டுகள் நியாயம் சேர்ந்தவர். ஆனாலும் he missed the mark, he missed the goal, he missed the aim. குறி தவறிவிட்டார், நோக்கம் தவறினார், லட்சியம் தவறினார். தகப்பனே, அந்த குறிக்கோள் பிள்ளைகளை தந்தீர். இந்த நோக்கம், இந்த லட்சியம் எங்கள் பிள்ளைகள் நாளை இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய சாமுவேலர்களாய், மிகப்பெரிய ஊழியர்களாய், மிகப்பெரிய ஆண்டவரை சுவிசேஷகளாய் இந்த பிள்ளைகள் மாற வளர, ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். பினகாசை போல வைராக்கியமுள்ள பெற்றோர்களாய், ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பெற்றோர்களாய் எங்களை மாற்றும். புத்தியற்ற புத்திமதி அல்ல, புத்தியோடு கூட காலத்தை, பருவத்தை பயிர் செய்யும். சரியான நேரத்தில் எங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவர் வளர்த்த ஆளாக்க இறக்க செய்யும். காலம் கடந்த பிறகு அல்ல, நாட்கள் கொடிதாய் மாறிடும் முன் எங்கள் பிள்ளைகள் நமக்கென்று ஆதாயம் செய்வோம். ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவரே புத்தி உள்ள பெற்றோராய், ஒவ்வொரு பிள்ளைகளும் பினகாசை போல, ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக ஜெபிக்கிற பினகாசை போல, இஸ்ராவை போல பிள்ளைகள் வளரட்டும். நல்ல பெற்றோர்களாய், நல்ல தாய்மார்களாய், நல்ல தகப்பன்மார்களாய் இருக்க உதவி செய்யும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு அத்தனையும் ஆண்டவருக்கு என்று பயன்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இதுவும் திருச்சபையில கீழ்ப்படியாத மக்கள், அவர்களோடு பேசும். வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் அல்ல, ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்றும். நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, வெட்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் அல்ல, ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தி இன்னொரு முறை கேளுங்கள், முடிந்தால் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. நல்ல பெற்றோராயிருங்கள், நல்ல பிள்ளைகளாயிருங்கள். காட் பிளஸ் யூ. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே என் ஜீவநாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன்.
வேறு எதுவும் இருக்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கணும். அன்று சாராள் ஆபிரகாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் போதுதான் அது அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில செய்தார். எல்லாமே சென்று போயிடுச்சு, ஒன்றுமே நடக்கக்கூடாதுதான். ஆனா தேவன் அவங்க வாழ்க்கையில ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற ஒரு வல்லவரா இருந்தார். ஹல்லேலூயா. உங்க இடத்துல வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கின் மேல நம்பிக்கையா இருங்க, தேவன் நிறைவேற்றுவார். நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். நடத்திடுவி நான் நம்புவேன். என் நம்பிக்கையே என் வாழ்வு நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் என் வாழ்வு நம்பிக்கை நீதானையா. Thank you Lord. நீ நெகிழப்பட்டவனும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து வரும் நடவாதும் இருந்தாலும் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாவும் தலைமுறை தலைமையா இருக்கும் மகிழ்ச்சியாயும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மேலே நித்திய மகிமை, அந்த நித்திய மாட்சிமை தலைமுறை தலைமுறையாய் தொடர தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எவ்வளோ வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை மறந்துவிட தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே. சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.